ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ பணம் கட்டினா மட்டும் நீயும் படிச்சிருக்க நானும் படிச்சிருக்க ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். ரெண்டு பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். நான் எதுக்கு வேலைக்கு வரேன்? ஐயோ 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 கமெண்ட் கமெண்ட். ஐயோ வணக்கம்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ராஜா ரூபி. இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கங்க. நேற்று வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூட்டி வீடு அந்த வீடியோ. நேற்று ஃபுல்லாக ஃபயர் கேம்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு அங்கே வந்து நிறைய கேம்ஸ் எல்லாமே விளாட போகிறோம். அது என்னென்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீட்டு கட்டு வச்சு விளையாட ஆரம்பித்தோம். சீட்டு கட்டு வந்து நம்ம பணம் கட்டியோ இல்லை அந்த மாதிரிலாம் விளையாடல, சும்மா ஜாலியாக ஃபன்னியாக விளாண்டோம். அதில் தோக்குறவங்களுக்கு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட், அதுதான் அந்த கேமு. என்னது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பர் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து கம்மியான நம்பர் எடுத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தரணும். அதை வந்து அவங்க கப்பலாகவும் செய்யலாம், அதை வந்து சிங்கிளாகவும் செய்யலாம். அதுதான் அதோட கேமு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. மூஞ்ச குறுகுறுன்னு பார்த்தாலே கிரிப்பு வந்து. ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? வாழைப்பழம் சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆமா, பல்லு தெரியாம சிரிக்க வைக்கணும். பல்ல கட்டக்கூடாது. இவன் சரியா வர மாட்டான்டா. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஓவரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீ சிரிக்கிற புள்ள நீ இப்படியா போய் சிரிப்ப? சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? என்ன எல்லாரும் பாடு விடுங்க, பாடட்டும். பாடுங்க. வர்ற மாதிரி வர்ற மாதிரி. இப்ப வர்ற பெர்ஃபார்மன்ஸா என்ன பொழப்பு? அழுதுகிட்டே வாய்ஸ் வாய்ஸ் எப்படி அழுதுட்டு பாட முடியும்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன லड़की நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குலப்பி லड़की लड़की என்ன லड़की இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு சிக்கனார முட்டை வரும் செல்லல. இல்லை எங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்துனா என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அஸ்வின் தான். இப்போ என் கூட வந்து உட்காரவா நான் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறோம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாக்குறேன். சாப்பிட்டியா? இல்லங்க என்ன சாப்பிட்ட? ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அத சாப்பிடல சொல்றேன்.
சாப்பிட்டான். சரியா வண்டி நின்றுச்சு, டீ குடிக்க போயிட்டோம் நாங்க. நீங்க ரெண்டு பேரும் bus ல இருக்கீங்க. பேசுங்கப்பா. யாருமே இல்ல. ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆகுதுடா செல்லுல, தயவு செஞ்சு பேசுறான். மிஷின் ரிப்பேர் ஆனா அவரை கூப்பிடுங்க, நம்பர் கொடுப்பாரு. இப்போ மிஷின் ரிப்பேர் ஆனா கூப்பிடுங்கன்னு நம்பர் கொடுப்பாரு. இதுதான் நடந்திருக்கு. நம்பர் அந்த காலம் தான் எழுதி கொடுக்கணும். எந்த காம்ஸ் ஒர்க் பண்றீங்க? நான் கேபி என்னடி வாய்ஸ் இது? கேபி காம்ஸ்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நானும் வந்து ஒரு மெக்கானிக் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மெக்கானிக் பேர் கூட சந்துருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியும். ஓகே ஓகே. இப்போ தனியாக வந்திருக்கீங்க, எப்படி யாரும் கூட யாரும் வரலையா? இல்லை நான் மட்டும்தான். ஓகே ஓகே சரி ஓகே. வி டோன்ட் மை டீ குடிக்க வெளியில் இறங்கிட்டேன், வண்டியில் டிரைவர் இல்லை. உங்களுக்கு எதாவது வேணுமா, எதாவது ஹெல்ப் பண்ணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். நீங்கள் போய் எங்கே போயிட்டுருக்கீங்க? ஓகே அது தெரியுது. இப்போ எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? சார் தூங்கிட்டா சார். நானும் வீட்டுக்கு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் எங்கே எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு? இதே கேட்குறீங்க. யா யா. நான் இங்கே வீரபாண்டி. ஓ வீரபாண்டி. வீரபாண்டி தான் நானும். வீரபாண்டி பக்கத்தில் எங்கே? வீரபாண்டியில் எந்த ஏரியா? வீரபாண்டி 2nd ஸ்ட்ரீட். ஓ நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான். நான் அங்கே அருண் தெரியுமா உங்களுக்கு? அருண் என் ஃப்ரெண்டு தான். ஓகே ஓகே. இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அண்ணன் நம்பர் எடுத்துக்கோங்க. என்னைய பொம்பளை வெறி பிடிச்சி போய் புரிஞ்சுக்கிருக்க நீங்க. கான்செப்டே முடிச்சிட்டாரு அண்ணன் சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன டாஸ்க்குன்னா, எனக்கு வந்து அமௌண்ட் இல்லை, அதாவது ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது எனக்கு. நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். அப்போ வந்து ஒய்ஃப் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவேன், அதை வந்து நாங்கள் நடித்து காட்டணும். சரி வாங்க நடிக்கலாம். என்ன போவோம்? போடி கம்முங்க. சரி என்னன்னு சொல்லு. சொல்லி மட்டும் என்ன பண்ண போகிறேன்? சொன்னாதானே எனக்கு தெரியும். பணம் பிரச்சனை. பணத்தோடயா நம்ம வாழ்றோம்? இல்ல இல்ல சரி, பணம் ஒரு பிரச்சனையே இல்ல சரியா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பணத்தோட வரல, பணம் இல்லாம தான் வாழ்ந்தோம். இப்போதான் பணம் வந்திருக்கு. இதே நிலைமை நாளைக்கு வரலாம். இந்த பணம் இன்னைக்குதான் நம்ம கையில இருக்கும், நாளைக்கு இருக்குமாங்கிறது தெரியல. அதனால இந்த பணம் வந்து வரும் போகும், அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்ல சரியா. நம்ம வேலை செஞ்சா நம்ம பணம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதான் வேணும். நீ பணம் வரும் போகும், அது ரைட்டு. இப்போ நம்ம நடக்கிறதுக்கு என்ன, அது காசு தானே மெயினாக தேவை. இப்போ அதுதானே பிரச்சனை. இப்போ நாளைக்கு வரும் போகுங்கிறது நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்போ பணம் கட்டினா மட்டும் தான். நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன், 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். 2 பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். நான் எதுக்கு வேலைக்கு வரணும்? அடுத்து கிழிச்சு விட மாட்டோமா? நான் கூட எங்க வீட்ல அந்த இடத்தை வித்து கேளு. இதெல்லாம் என்ன சீட்டை விலைக்கு விக்குது? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாலா ப்ரோக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு. இப்போ பாலா ப்ரோக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா வந்துட்டு, கீர்த்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி செவுத்துல எழுதணும். அது கையில் கிடையாது, பேக் சைட் திரும்பி நின்று எழுதணும். பாலா ப்ரோ இங்க பாருங்க, அவங்க தண்ணி வாயில ஊத்துவாங்க, நீங்க இங்க உட்காரணும். அப்பா தண்ணி மேல தெரியும். ஐயையோ ஐயோ ஐயையையோ டே என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஐயையோ ஐயோ ஐயையையோ காதல் அவரு கூட காதல், அவரும் காதல் பண்றீங்களா? அப்பா அது விஷயம் இருப்பா. படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அடுத்து எல்லாருக்கும் சொல்லுங்க. ராஜா ஜெய்கின் ஆடு
தூக்கி போடு. சல்யூட் ஓடி சல்யூட் கஷ்டம். அடுத்து வேற மாத்தி இது விட்டு என்னது? இது வச்சா என்னது? நீங்க போய் தலைமுடி. எத்தனை வார்த்தை ஃபர்ஸ்ட் நீ வந்து ஆம்பளங்கறே பொம்பளை கிடையாது மீன் நம்பர் வருவாயாமா சம்பந்தப்பட்டது அப்படியே சொல்லுங்க, அப்படியே.